இந்த ஒரு படத்துக்காண்டி தான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிருந்தேன். ஏன்னா, இந்த ஒரு படம் வந்து இங்கிலீஷ்ல இருந்துச்சு. இப்போ ரீசென்ட்டா தமிழ்ல வந்து டப்பிங் பண்ணி இந்த ஒரு படத்த வந்து நம்ம அமேசான் பிரைம்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட பேர் என்னன்னா, தி லாங் வால்க் அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு. இந்த ஒரு படத்தோட நம்ம கதைய பார்க்கும்போது, ஒரு போட்டி ஒண்ணு நடக்குது. அந்த போட்டியில வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்கள் ஒரு கட்டத்தில வந்து அந்த போட்டியில வந்து கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஒரு போட்டின்னா, அந்த ஒரு போட்டியில வந்து கிட்டத்தட்ட நீண்ட தூரம் நடந்துகிட்டே இருக்கணும். எப்படி சொல்றது? நடந்துகிட்டே இருக்கணும். அப்படி நடக்க முடியாத ஆளு ஒரு கட்டத்தில வந்து ராணுவ அதிகாரியால சுட்டுக் கொல்லப்படுறாங்க. ஆனா, அந்த 50 பேத்துல வந்து அந்த ஒரு ஆள் யாரு அப்படி ரொம்ப தூரம் நடந்து வெற்றி பெறாங்களோ, அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த நாட்டுல வந்து அவளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மரியாதை ஒண்ணு கிடைக்குது. அது கொண்டு போன விதம் இருக்குமே கைஸ், அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்துல வந்து பதவதைப்பும் காட்சிலாம் அதிகமா இருக்கு. ஏன்னா, நம்மளே கொடூரமான காட்சிகள்லாம் அதிகமா இருக்கு. கன் ஷாட்லாம் பார்க்கும்போது என்னடா இப்படி ரியலாவே மனுஷங்கள எல்லாத்தையும் கொல்றானுங்களே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா, அத பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் தெரிஞ்சுச்சு. ஏன்னா நடந்துகிட்டே இருக்குன்னு கிட்டத்தட்ட 50 பேர் போறானுங்க. 50 பேரு அவனால ஒரு கட்டத்துல நடக்க முடியாது. அவனால ஒரு படத்துல தூங்க முடியாது. ஆமா. வெயில், மழை, இரவு இதெல்லாம் 3 இது எப்படி சொல்றது? இந்த 3 இத கடந்து ஒரு கட்டத்துல தூங்காம கொள்ளாம ஒரு கட்டத்துல வந்து அவ வந்து சர்வை பண்ணி நடந்துகிட்டே போனா. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்துல வந்து ஆத்தாடி நம்மளே இப்படி நம்மளுக்கு இப்படி ஒரு போட்டி வந்துச்சுன்னா நம்ம என்ன ஆயிர போகுது? அப்படி சொல்லி நடந்துகிட்டே யாருப்பா கடைசில வந்து வெற்றி பெற்றா? அப்படின்னு சொல்லிப்புட்டு நமக்கு ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப பதவியேற்பு காட்சிகள்லாம் அதிகமா இருக்கிற அளவுக்கு இந்த படத்த எடுத்து வச்சிருக்கானுங்க. ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வர 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கட்டத்துல வந்து ஒரு ஆளுக்கு யாரு யாருன்னு ஒரு கட்டத்துல தெரியாது. அதுக்கப்புறம் பேசி சிரிச்சுக்கிட்டு ஒரு போக சந்தோஷமா போறாங்க. ஆனா தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வரும். அந்த ட்விஸ்ட்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு கட்டத்துல யோசிச்சிருக்க மாட்டோம். அதெல்லாம் பார்க்கும்போது எப்படிப்பா இப்படிலாம் எடுத்தீங்க அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா மெயினா இந்த ஒரு படத்தோட ஸ்டார்ட்டிங்லேருந்து எப்படி சொல்றது? இந்த கேமராமேனு அதில நடிச்ச 50 ஆண்கள் அவரோட அவள பார்த்தா நமக்கு ஒரு கட்டத்துல வந்து பாவமாவும் இருக்கு. ஏன்னா எப்படி சொல்றது? எப்படிப்பா இதெல்லாம் பார்க்கும்போது எப்படிப்பா இதெல்லாம் எடுத்தீய அப்படின்னு நமக்கே தோணுச்சு. மித்தபடி ஃபுல்லா ஒரே சென்டிமெண்ட் தாங்க. சென்டிமெண்ட்டுங்கும்போதே ஒரு கட்டத்துல வந்து சென்டிமெண்ட் நமக்கு குறையப்பட்டது என்னன்னா, பேசிக்கிட்டே இருப்பானுங்க. ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வர பேசிக்கிட்டே தான் இருப்பாய்ங்க. அதுக்குள்ள ஒரு எமோஷனல் சீன்லாம் போட்டு நம்மளே கட்டத்துல வந்து கண்கலங்குற அளவுக்கு ஏகப்பட்ட சீன்லாம் எடுத்து வச்சிருக்கானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு படம் ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிமு. ஏன்னா 2 மணி நேரம் இருக்கு. 2 மணி நேரம் நம்ம பார்க்கறதுக்கு எப்படி சொல்றது? ரொம்ப ஸ்லோவா தான் கதை ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு. 40 நிமிஷம் கழிச்சு போக போக அடுத்தடுத்த ட்விஸ்ட்லாம் ஒண்ணு வரும் பாருங்க கைஸ். அதெல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. மித்தபடி இந்த படம் கண்டிப்பா ஃபேமிலியோட தாராளமா உட்காந்து பார்க்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் எப்படி சொல்றது? கொஞ்சம் அருவருப்பான சீன்லாம் அதில அதிகமா இருக்கிற மாரி இருக்கு. அதனால குழந்தைகள் தவிர்த்து மித்தபடி நம்ம பார்க்கலாம் கைஸ். மித்தபடி இந்த படம் வந்து ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிமு. கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. தமிழ் டப்பிங்லேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு பக்காவா நீட்டா கொடுத்துருக்காங்க.